வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. மீண்டும் ஒரு நல்ல பெறுமதியான ஒரு காணொளியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் எப்படி இருக்குது, நான் கிளிநொச்சிக்கு வந்து 2 மாதங்களுக்கு பிறகு அந்த வீட்டு தோட்டம் மற்ற பூந்தோட்டம் எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குன்றதை வந்து இன்றைக்கும் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஒவ்வொரு கிழமையும் சுற்றி காட்டுறேன் நான். அப்போ இந்த கிழமையும் வந்து பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இப்போ நான் யாழ்ப்பாணம் இருந்து வரைக்கும் நிறைய பூங்கன்றுகளும் கொண்டு வந்தேன். நான் அதுவும் கொண்டு வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல வச்சுருக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு இப்போ என்ன நடக்குது என்பதையும் பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போத்தைய நிலைமை, இந்த வீட்டு தோட்டத்தில் நிலை இதுதான். ரைட்டு, காலமையும் சின்ன ஒரு அறுவடை செய்த நான் தக்காளி. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி தக்காளியை காட்டுறேன் நான். மிளகாய்களும் வந்து இருக்குது. விலை கூடினாலும் குறைந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. யுத்தம் எங்கே நடந்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு தேவையான மரக்கறி பொருட்கள், காய்கறிகள் நாங்களே விளைய வைத்து எடுப்பதனால அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து ஏன் காட்டுறேன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்ன்றதுக்காக. இது லண்டன்லேருந்து வந்த கத்திரி. உங்களுக்கு தெரியும், உதயண்ணா அனுப்பின விதையிலிருந்து உருவாக்கினது. அவைகளும் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுது. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் கொஞ்சம் கண்டுகள் வைக்கப்புறம் அப்பா தண்ணி ஊற்றி கொண்டிருக்கார். அதுக்கு முதல் இந்த பாருங்க, பூங்கொன்றுகளும் இருக்குது. தேவை என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க, விற்பனைக்காக. பார்த்தீங்களா இருக்குது. மற்ற ஃபோக்ஸ்ட்ரீ இருக்குது நிறைய. நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான ஃபோக்ஸ் பாம் வச்சுருக்கிறேன். தேவையான தொடர்பு கொள்ளுங்க, நிறைய குறைஞ்ச விலையில் தரலாம். ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு அளவான சைஸே 2500, 3000, 5000, 7000 விற்கிறாங்க. என்ன தொடர்பு கொள்ளுங்க. நூற்றுக்கணக்கான கண்டுகள் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அழகழகான சரி அழகழகான பூமரங்களும் நிற்குது. ரைட், பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் நல்ல அழகாக இருக்கும் வீட்டில் வைக்க. மற்றது நான் கொண்டு வந்த இங்கே பாருங்க, கறிவேப்பிலை மரங்கள். கருவேப்பிலையும் வந்து எனக்கு வெரைட்டி இருக்குதுங்க. ஒரு வித்தியாசமான இலைகள். இது வட்ட வடிவில் இருக்குது, இது நீட்டாக இருக்குது. ரைட், மற்ற கட்டாள கண்டுகளும் நிற்குது. நான் எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு வர இல்லை, கொண்டு வந்து சேர்த்துருவார். அப்போ அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதெல்லாம் ஒரு அழகான பூமரங்கள். நாங்கள் அதை பார்ப்போம் ஒரு என்ன இருக்குண்டா. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபோக்ஸ்ட்ரீ கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மலிவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சின்னாவை தொடர்பு கொண்டால் ஃபோக்ஸ் பாம் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தென்னம் கன்றுகளும் வந்து நாற்று போட்டிருக்கிறோம். அப்படி இங்கே பாருங்கள், அப்படியே வாங்க காட்டுறேன். இப்படியே எல்லாம் வந்து சும்மா வீட்டில் வைக்கிற குரோட்டன்ஸ், அழகுக்கு வைக்கிறது, அவைகளும் நிறைய இருக்குது. இது இப்போ கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ரெண்டால் நான் இப்போ வச்ச இடத்துல சரியான வெயிலாமன்னு சொல்லி அங்கேருந்து இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்குது. சரி, கொஞ்சம் கொண்டு வந்து வச்சுருக்கிறார். ஃபுல்லாக இதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ அப்போ இங்கே கொண்டு வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறார். இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். என்னது, மிளகாய் கண்டுகளும் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ புதுசாக பேக் பண்ண பேக். ஓகே, அங்கே பின்னாலேயா போகிறீங்க? எங்கே கொண்டு போகிறீங்க? அது எங்கே போகிறீங்க? எங்கே என்ன தென்னம்பில்லை?
அதெல்லாம் பிடிங்கி அங்கே கொண்டு வைக்கணும். ம் ஓகே, அது 2-3 நாள் கொண்டு இப்போ வைக்கலாம், பின்னர் வச்சு விடுவோம். ரைட். மற்றது இந்த ஃபொக்ஸ்ட்ரீன்ற விதைகள் கொண்டு வந்தேன் நான். இதில் இருந்தால் இந்த ஃபொக்ஸ் ஃபார்ம் செய்கிறது, உருவாக்குறது. ஓகே, இங்கே பாருங்க வீட்டில் எப்படி இருக்கண்டு, அழகாக இருக்குதா? அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அம்மா சமையல் வேலை நடக்குது உள்ளுக்குள்ளே. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் விறகுகள் இருக்குது. விறகு தான் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் கூட இங்கே பனைமட்டை அப்படியே இங்கே பாருங்கள் பேக் பண்ண இன்னும் பேக் பண்ண பேக்குகள் இருக்குது. இப்போ சொயிலோடு சேர்த்து இதெல்லாம் கொண்டு அங்கே வைக்கணும். இதுக்குள்ளே நான் மிளகா கண்டு இப்போ வைக்க போகிறோம். ஓகே, இந்த இடம் நான் துப்புரவாக்கினது பாருங்கோ. இதுலேயும் பயிரிடுறதுக்கான நடவடிக்கைகளை வந்து செய்ய போகிறோம். ஓகே, சுற்றி காட்டியாச்சு. நிறைய விடயங்கள் இருக்குது. வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள். எல்லாம் செய்து கோம் கார்டன் செய்தால் நல்லா இருக்கும். மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெளி நாடுகளில் இடம்பெறுகின்ற யுத்த நிலைமைகள் மற்ற சும்மா தேவையில்லாத என்னென்னு சொல்கிறது கேஸ் வெராட்டிலாம் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விறகு இருக்குது, விறகுல சமைப்போம். வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது. நாங்கள் எடுத்துக்கொள்கிற விதங்கள்லாம் இருக்குது. கடவுள் எல்லாத்தையுமே தந்துருக்கார் உலகத்தில். நாங்கள் இதை அழிச்சு போட்டு இந்த உலகத்தை அநியாயமாக்கி போட்டு கண்டுபிடிப்புகள் நிறைய செய்து என்னத்தை நாங்கள் இப்போ உலகம் என்னது அறிவியல் என்று சொல்லி வளர்ந்து அழிவுகள்லாம் பெறுது. நன்மைகள் பல இருந்தாலும் பணம், காசு, செல்வம் அப்படி என்று தேடி போய் மனுஷன் இப்போ தன்னைத்தானே அழித்து கொள்கிற நிலைமை வந்திருக்குது. நாடுகளுக்கு இடையில் சண்டை, பிரச்சனை, யார் பெருசு என்ற பிரச்சனை அப்படிலாம் போய்கொண்டு இருக்குது. கடைசியாக நாட்டை விட்டு போட்டு எங்கே உலகத்தை விட்டு போட்டு வெளி கோளில் வேறு துருவங்களில் போய் வேறு கோள்களில் போய் வாழ்கிறதுக்கு இடந்துடுறான். பூமிக்கோளை மறந்து விட்டு எவ்வளோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஒரு அழகாகவும் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற அளவிலையும் கடவுள் உருவாக்கி தந்த இந்த கிரகங்களை விட்டு போட்டு இந்த கிரகத்தை விட்டு போட்டு மனிதன் இது எனக்கு வேண்டாம், நான் வேறு புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சி அங்கே வாழ போகிறேன்னு செய்து கொண்டு தெரிகிறான். தெரியல என்னண்டு இருக்கிற உலகத்தையே ஒழுங்காக வச்சு கட்டி காத்து சமாதானமாக இருக்க தெரியல மனிதனால். ஓகே, மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை தான். ஒன்றும் செய்யலை. அது எந்தான இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லை. உலகத்தில் பிறந்துட்டோம், வாழ வந்த நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுமூகமாக வாழ்கிறதுக்கு, ஒவ்வொரு நிமிடங்களையும் அனுபவித்து வாழ்கிறதுக்கு விதமான வீட்டு தோட்ட நடவடிக்கைகளும் வந்து பிரயோசனமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, நீங்களும் இதை முன்னெடுக்க வேண்டும் என்ற தாழ்மையாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.